வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அன்பிற்கினிய ஆற்றல் மிகு எண்ணியது எண்ணியாங்கு செய்து முடிக்கும் திண்ணியராக இருக்கின்ற எனதருமை மாணவ சிங்கங்களே, தங்கங்களே, நாம் இரண்டாவது யூனிட்டிலே ஆங்கிலத்திலே நாம் த நைட் த கோஸ்ட் காட் இன் என்ற ப்ரோஸ் லெசனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நேற்றைய தினத்திலே அட் 31 பேஜ் வி ஸ்டாப்டு ஐ ஸ்டெப்டு பேக் ஆன் டு த லேண்டிங் என்ற லைனில் முடிச்சிருக்கோம். ஸோ 31வது பக்கத்தில் ஃபஸ்ட்டு ரோவில் த லாஸ்ட் பேரா we follow that. பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஒரு வீட்டில் நம்ம நேரேட்டர், இந்த கதையை சொல்கிற ஒரு நேரேட்டர், இந்த நேரேட்டர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு பாத்ரூமில் டப்பில் போய் துண்டால் ரஃப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காலடி ஓசையை கேட்குறார். A doubt rises in his mind. Suppose it would be a ghost. He realized that. But he had the doubt. அது மாதிரி சூழ்நிலையில் அவங்க பிரதரை போய் எழுப்புறாரு. அவனும் அந்த ஸ்டெப்ஸை போய் பார்க்குறான். ஹேமட்ன்ற விஷயம் இதுவரையிலும் நம்ம ஆத்தர் அதை கோஸ்ட்டுன்னு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவங்க மதர் அவங்க ஏஞ்சி வரும்போது அவங்களுடைய தாட்ஸில் பர்கோலர்ஸ், ஷீ தாட் இட் வுட் பி பர்கோலர்ஸ், அது கொள்ளைக்கார திட்டு பசங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியாக அந்த இரவு நேரத்திலே ஒரு பயங்கரமான சூழ்நிலையானது அங்கே சென்று கொண்டிருக்கிற இடத்திலே நாம் நிறுத்தியிருக்கிறோம். இப்போ நம்முடைய நேரேட்டர் கீழே இறங்க போகிறார் அப்ஸ்டர்லேருந்து. பட் நேரேட்டருடைய பிரதரும் அவங்க அம்மா எக்ஸிட் ஆகிடுவாங்க அப்படின்ற ஃபீலிங்கில் அவன் கூட இருக்கான். இப்போ அடுத்த விஷயத்துக்கு பார்க்குறோம். டோன்ட் எய்தர் ஆஃப் கோ த ஸ்டெப். That means don't go. Either of you அப்படின்னு சொன்னால், எய்தர்னா இவங்க ரெண்டு பேர், இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேருமே டோன்ட் கோ எ ஸ்டெப், படிக்கட்டில் போகாதீங்க. ஷீ ஃபியர்டு. ஏன்னா திடீர்னு திருட கொள்ளைக்கார ஏதாவது கத்தியால் குத்திட்டானா, எதாவது அடிச்சிட்டானா, அதனால் செட்டு மதர் சொல்கிறாங்க டோன்ட் கோ எ ஸ்டெப். அதை அந்த ஸ்டைல் ஆஃப் சென்டென்ஸை பாருங்கள். டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ டு ஸ்டெப். அருமையாக இருக்கு பாருங்கள் சென்டென்ஸு. அந்த எய்தர் ஆஃப் யூன்ற வார்த்தை எங்கே வைக்கிறாங்க பாருங்க. நீங்கள் இருவரும் அங்கே போகக்கூடாது. ஓகேவா? புரியுதா கண்ணு? ஓகே. we will call போலீஸ். நாம் போலீஸை கூப்பிடுவோம். we will call போலீஸ் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. since the phone was downstairs. ஆனால் அந்த ஃபோனானது டவுன்ஸ்டேர்னால் கீழே இருக்குது, இவங்க மேலே இருக்காங்க அப்ஸ்டேரில். அந்த ஃபோன் வாஸ் டவுன்ஸ்டேர், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஐ டிட் நாட் சி, என்னால் பார்க்க முடியல. ஹவு வி ஆர் கோயிங் டு கால் த போலீஸ். நாம் எப்படி கோயிங் டு கால், அழைப்பது போலீஸை எப்படி அழைப்பது என்று பார்க்க முடியல. இந்த இடத்துல பார்க்க முடியல, சிந்திக்க முடியலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. நாட் டிட் ஐ வாண்ட் டு போலீஸ். நாம் போலீஸு தேவையில்லையே. ஏன்னா ஹீ ஹேட் த டவுட்டு தட் இட் பி ஏ கோஸ்ட்டு, அது ஒரு பேய் நினச்சிட்டு இருக்கான். இங்கே
nor did I. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை ஒரு சென்டென்ஸில் நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா ஆக்சிலரி முன்னாடி கொண்டு போடணும். இந்த நார், ரேர், நெவர் இப்படின்ற நெகட்டிவ் வேர்டில் அட்வர்பில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் போடக்கூடாது, ஆக்சிலரி போட்டு சப்ஜெக்ட் போடணும். இது ஒரு கிராமர், இங்கிலீஷில் ஸ்பெஷல் கிராமர். இது ஞாபகம் வச்சுக்கணும். நார் டிட் ஐ வாண்ட் டு த போலீஸ். எனக்கு போலீஸும் நான் வந்து பார்க்க எப்படின்னு பார்க்கவும் முடியல, போலீஸும் வேணாம். பட் மதர், ஆனால் அம்மா மேடு ஒன் ஆஃப் ஹர் குயிக். ஆனால் அம்மா என்ன செய்கிறாங்க, மேடு ஒன் ஆஃப் ஹர் குயிக் மீன்ஸ் இந்த இடத்துல அவசரமாக ஒன்று செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, இன்கம்பேரபிள் டிசிஷன். இன்கம்பேரபிள், கம்பேர்னு ஒப்பிடுதல், இன்கம்பேர்னு ஒப்பிட முடியாத, டிசிஷனா முடிவு, ஒரு ஒப்பிட முடியாத முடிவை அவங்க செய்கிறாங்க. தட் மீன்ஸ் சூப்பர் டிசிஷன். தட் மீன்ஸ் சூப்பர் டிசிஷன் அவங்க பண்ணுறாங்க. ஷீ ஃப்ளங் அப் ஏ விண்டோ. ஒரு விண்டோ படார்னு வேகமாக தள்ளுறாங்க. ஃப்ளங் அப் மீன்ஸ் ஸ்பீடிலி ஓப்பன். அவங்க என்ன செய்கிறாங்க, த ஃப்ளிங்கு ஃப்ளங்கு ஃப்ளங்கு. அப்போ என் விண்டோ ஆஃப் த பெட்ரூம், அவருடைய பெட்ரூமில் இருக்கிற ஒரு விண்டோவை அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. விச் ஃபேஸ்டு, எது அந்த பெட்ரூம் ஃபேஸ்டு. விச் ஃபேஸ்டுன்னா என்னக்குன்னு அந்த அதை நோக்கி இருந்தது. ஃபேஸ்டுன்னு அந்த இடத்துல நோக்கி இருந்தது. நாம் இந்த ஃபேஸுன்ற வார்த்தையை முதல்ல பார்த்துருக்கோம். ஃபேஸுன்ற வார்த்தை நவுனாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்னா நவுனு, ஃபேஸ்னா என்னால் சந்திக்க முடியும், ஃபேஸ்னா அந்த டைரக்ஷன் இருக்குது. அப்போ ஃபேஸ்டு த பெட்ரூம் விண்டோஸ், அது விச் பெட்ரூம் விண்டோ ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் எ நைபர். நைபர்னா பக்கத்தில், பக்கத்தில் இருப்பவங்க வீட்டினுடைய விண்டோஸை இது பார்த்துட்டு இருக்குது. அதை நோக்கி, அதை ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்குது. பிக் அப் எ ஷூ, என்ன செஞ்சால் ஒரு ஷூவை எடுக்கிறான். பிக் இட் அப் எ ஷூ அண்டு வார்ம்டு. வார்ம்டு மீன்ஸ் தூக்கி எறிகிறான். வார்ம்டு இட்டு த்ரோ த பேன் ஆஃப் கிளாஸ். ஒரு சமதளமான, பேன் மீன்ஸ் சமதளமான ஒரு கண்ணாடி மேலே தூக்கி போடுறான். அக்ராஸ் நேரோ ஸ்பேஸ், ஒரு குறுகிய சந்து வழியாக, ஸ்பேஸ் சந்து வழியாக தூக்கி போடுறா. தட் இஸ் செப்பரேட்டட் டூ ஹவுசஸ். அந்த சந்து வந்து செப்பரேட்னா பிரிச்சிருக்குது, ரெண்டு வீட்டையும் பிரிச்சிருக்குள்ள ஒரு சந்து இடையில இருக்குது. எப்பயுமே நம்ம வெளிநாட்டெலாம் வீட்டை சந்து விட்டு தான் கட்டுவான். நாம் தான் அவன் செவுத்தில் நாம் போய் முட்டுவோம், அவன் இடம் கொஞ்சம் நம்ம இடம் இருக்கான், இப்படின்னு கட்டுவோம். எப்பயுமே ஃபாரினர்ஸை பொறுத்தவரைலாம் கரெக்டாக 6 ஃபீட் கேப் விடுவோம். ஒரு வீடை கட்டினா இன்னொரு வீட்டுக்கு இருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஆனால் நம்மக்கிட்ட தான் இடமே இல்லையே. ஒருத்தவனுக்கு 17 அடி தான் இருக்குன்னா அதில் எப்படி 6 அடி விட முடியும்? இந்த பக்கம் 6 அடி, அந்த பக்கம் 6 அடி விட்டால் பிரச்சனை ஆகிடும். ஸோ நான் கவனிங்க, செப்பரேட்டட் த டூ ஹவுசஸ். கிளாஸஸ் டிங்கிள்டு, சலசலன்னு ஊது, கண்ணாடி மாரி. கண்ணாடி கிளாஸில் ஊந்த எப்படி இருக்கும், மணி அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவா டிங்கிள் சாதாரண மாதிரி. அப்போ டிங்கிள்டு இன்ட்டு பெட்ரூமில் போய் தூளாக உடனே உழுது. ஆக்குபைடு பை, அது போய் இடம் பெற்றது. ஆக்குபைடுனா இடம் பெற்றிருக்கிற. பை ரிட்டையர்டு என்கர்வர் நேம்டு பேர்டுவெல் அண்ட் ஹிஸ் வைஃப். பேர்டுவெல்ன்றவர் யாருன்னா என்கிரேவர்னா சிலை செதுக்கிறவன், மரத்தில் சிலை செதுக்கிறவன். என்கிரேவர் ரிட்டையர்ட் ஆன, தட் மீன்ஸ் ஓய்வு பெற்ற, ஒரு ஓய்வு பெற்ற சிலை செதுக்கின்றவன் ஆக இருக்கின்ற பெட்வெல் அவங்க ஒய்ஃபும் இருக்கிற ரூமில் போய் அந்த கிளாஸ் இருந்ததில்ல, அந்த கிளாஸ் உடஞ்சி டிங்க்லிங் சவுண்டு வருது. புரியுதா? எதனால் அந்த சவுண்டு வருது? எதனால் வருது? She vamped a shoe through her windows
விண்டோ வழியாக தூக்கி போடுறாங்க. அது போய் அடித்து கீழே விடும். அப்போ பேர்ட்வெல் அந்த எதிர் வீட்டுக்கார், பக்கத்து வீட்டுக்கார், ஹேட் இருந்திருந்தது. ஹேட் பீன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, பீன் என்பது தான் இங்கே மெயின் வெர்பு. இருந்தது சப்ஜெக்டு ஸ்டேட் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹேட் பீன் ஃபார் சம் இயர்ஸ், கொஞ்சம் வருஷமாகவே. ஹேட் பீன் ஃபார் சம் இயர்ஸ், கொஞ்ச காலமாக. இன் ரேதர் எ பேட் வே, அவங்க ரேதர் எ பேடு, பெரும்பாலும் பேடு வேணும், மோசமான நிலையில் இருந்தார்கள். ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கல, சண்டை. அதான் விஷயம். அதுதான் ரேதர் எ பேட் வேன்னு சொல்கிறாங்க. இந்த லைனை புரிஞ்சுக்கணும் நாம. அண்ட் த சப்ஜெக்ட் டு மைல்டு அட்டாக்ஸ், விஷயம் என்னென்னா வாஸ் த சப்ஜெக்ட். அதான் விஷயம். சப்ஜெக்ட்ன்றது விஷயம் என்னென்னா எ மைல்டு அட்டாக்ஸ், ரெண்டு பேருக்குள்ள ஒரு லேசான, மைல்டு என்றால் லேசான அட்டாக், தாக்குதல் இருந்து கொண்டே இருந்தது. லேசாக அப்பப்போ ஏதோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுப்பாங்க. ஆல்மோஸ்ட் எவரிபடி, எல்லாருக்கும் வி நியூ, நமக்கு தெரியும். லீவ்டு நியர், நமக்கு தெரியும். எப்பயுமே பக்கத்தில் வாழறவங்க கூட அன்பாக இருக்கணும், ஆனால் அன்பாக இருக்கிறது கிடையாது. அங்கங்கே சண்டை போட்டுப்போம். அப்போ சண்டை போடுறதுன்றது நிகழ்வு உண்மை தான். சப்போஸ் அவங்க குப்பையை போடுவாங்க, அது அண்ணாண்ட விழும். இப்போ எல்லா இடத்துலையும் பக்கத்தில் சண்டை வர்றதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதான் ஆல்மோஸ்ட் எவரிபடி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வி நியூ, நமக்கு தெரியும். ஆர் லீவ்டு நியர், பக்கத்தில் வாழறவங்களோட ஆட் சம் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ், சில விதமான, கைண்டுனால் இந்த விதமான அட்டாக்ஸ், சில தாக்குதலை நாம் வைத்துக்கொண்டு தான் இருப்போம். அப்போ இந்த சண்டை நடக்கிறது இயல்பு. புரியுதா? ஒரு பொதுவான விஷயத்தை சொல்கிறார். ஓகே, அடுத்த பேராக் போகலாம். இட் வாஸ் நவ் அபவுட் 2 o'clock, 2 மணி. 1:15 அவங்க பண்ணாங்க, 2 மணிக்கு. 2 o'clock ஆஃப் எ மூன்லெஸ் நைட். என்ன கண்ணு, அன்னைக்கு நிலா இல்லை. மூன்லெஸ் லைட் மீன்ஸ், தட் மீன்ஸ் அமாவாசை, அந்த இரவு. த கிளவுட்ஸ் அங் பிளாக், அங்கென்றால் தொங்கிக் கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அங்கே இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது. கிளவுடு என்ன, வானத்தில் இருக்குது நிச்சயமாக கிடையாது, அது தொங்கின்னு தான் இருக்குது. அப்போ கிளவுட்ஸ் அண்ட் பிளாக், கிளவுடெல்லாம் ஒரே கருப்பாக இருக்கு, வெள்ளையா இல்லை. அண்டு லோ, கிளவுடு கீழே இறங்கி வந்தது. பேர்ட்வெல் வாஸ் அட் த விண்டோ இன் எ மினிட். பேர்ட்வெல் வாஸ் இருந்தார், தட் மீன்ஸ் கேம் குவிக்லி. வாஸ் இன் த அட் த விண்டோ, விண்டோ கிட்ட வந்தார். இன் எ மினிட், ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டார். கிளாஸ் உடஞ்சது, என்னடான்னு பார்க்க வந்துட்டார் அவர். ஷவுட்டிங், கத்துறார். ஃப்ரோத்திங் எ லிட்டில், ஃப்ரோத்திங் மீன்ஸ் கோபமாக நடந்து கொள்ளுதல். ஃப்ரோத்திங் மீன்ஸ் கோபமாக நடந்து கொள்ளுதல். ஃப்ரோத்திங், பிஹேவ் ஆங்கிரிலி, பிஹேவ் ஆங்கிரிலி, ஆங்கிரிலி, பிஹேவ் ஆங்கிரிலி, கோபமாக நடந்து கொள்கிறார். ஃப்ரோத்திங் ஏ லிட்டில், கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிறார். ஷேக்கிங் ஹிஸ் ஃபிட், அப்படின்றார். ஷேக்கிங் ஹிஸ் ஃபிட்னா அவருடைய, அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஃபிஸ்ட்டை அப்படின்னு பண்ணுறார். we will sell the house, நாங்கள் வீட்டை வித்துடுறீங்க. and go to pay, and go to பேரியம். வீட்டு உன் தொல்லை தாங்க முடியல, இந்த வீட்டை விற்றுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், பேரியோன்ற ஒரு ஏரியா போடுறோம், நாங்கள் உங்கள் தொல்லை கருமா தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. we could hear Mrs. Birdwell saying, அது மிஸ்ஸஸ் பேர்ட்வெல் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை. மிஸ்ஸஸ் என்றால் அந்த பேர்ட்வெல்டைய ஒய்ஃபு. பொம்பளைங்க என்ன செய்கிறாங்க, ஏற்று நிற்க மாட்டாங்க, சரி நிற்கிறாங்க. தட்டு அப்போ இட் வாஸ் த டைம் பிஃபோர் மதர். அப்போ இட் வாஸ் த டைம் பிஃபோர் மதர் காட் த்ரோ டு பேர்ட்வெல். அப்போ அது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மதர் காட் த்ரோ, அதை கவனிக்கிறாங்க. காட் த்ரோ மீன்ஸ் கவனிக்கிறாங்க.
பர்கோலஸ் ஷீ ஷவுட்டட். அதை கேட்டுக்கிட்டு அது மாதிரி கிடையாது, கோத் இந்த இடத்துல காட் த்ரோன்னா அதை கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஷவுட்டட். பர்கோலஸ் கொள்ளக்கார திட்டு பையன், அவங்கள சொல்ல அப்படின்னு நினச்சக்கூடாது. பர்கோலஸ் இந்த ஹவுஸ், இந்த வீட்டில் திருட வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்மன் அண்ட் ஐ, ஹெர்மனும் நானும் பிரதர் நானும், ஐ ஹேடன்ட் டேர் டு டெல் ஹர், அவளிடம் டேட்னா தைரியம் இல்லை. ஐ ஹேடன்ட் டெல், ஐ ஹேடன்ட் டேட் டு டெல், டேர் என்றால் தைரியம், எங்களுக்கு தைரியம் இல்லை. டெல் ஹர் தட் இட் வாஸ் பர்கோலர், அது பர்கோலர் திருட கிடையாத. இவங்க என்ன தாட்ஸு, பர்கோலர் கிடையாது பட் கோஸ்ட், பேய். ஆனால் அது அம்மா கிட்ட சொல்ல, அம்மா கிட்ட சொன்ன பயந்துருவாங்க. ஃபார் ஷி வாஸ் ஈவன் மோர் அஃப்ரைட். நல்லா அந்த சென்டென்ஸை கவனிங்க. ஏன்னா அதான் ஃபார், இந்த இடத்துல ஃபார்னா காக, இந்த இடத்துல ஏன்னா ஷி வாஸ் ஈவன் மோர் அஃப்ரைடு, ரொம்ப பயம். அஃப்ரைடுனா ஃபியர், பயம். ஆஃப் கோஸ்ட் தேன் த பர்கோலஸ், திருடனை விட பேயினா ரொம்ப பயம் இருக்கும். அப்போ அம்மா வந்து பேயின்னு தெரிஞ்சிட்ட பிறகு ரொம்ப பயந்துட போகிறாங்க அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை அவனுக்கு சொல்லலை. பேர்ட்வெல் அட் ஃபர்ஸ்ட் தாட், முதல்ல நினச்சார் தட் ஷீ மீன்ட் தேர் வேர் பர்கோலஸ் இன் ஹிஸ் ஹவுஸ். அப்போ ஷீ மீன்ட், அவர் சொல்வது தேர் வேர் பர்கோலஸ் இன் ஹிஸ் ஹவுஸ், அங்கே திருடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு. பட் ஃபைனலி ஹீ குவைட்டட் டவுன், அவர் அமைதியாயிட்டார். குவைட்டட் டவுன் மீன்ஸ் குவைட்டட் அமைதியாயிட்டார், டவுன்னா இறங்கிட்டார். அண்ட் கால்டு த போலீஸ், நல்லதனமாக என்ன செய்கிறாரு, கால்டு த போலீஸ் ஃபாரஸ், எங்களுக்காக அவர் ஃபாரஸ் எங்களுக்காக போலீஸை கூப்பிடுறார். ஓவர் ஆன் எக்ஸ்டென்ஷன் ஃபோன் பை ஹிஸ் பெட், ஓவர்னா மீது, ஃபோன் மேலே பேசுறது, ஃபோனில் பேசுறது ஓவர் த ஃபோன் ஆர் ஆன் த ஃபோன் சொல்லணும். ஓவர் ஆன் எக்ஸ்டென்ஷன் ஃபோன் பை த பெட், சில பேர் ஃபோன் வச்சுருப்பாங்க, அந்த ஃபோனுடைய எக்ஸ்டென்ஷன் ஃபோன் பெட்ரூம் வச்சுருப்பாங்க, எக்ஸ்டென்ஷன் இன்னொரு அடிஷ்னலாக அதிலே கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோன் மூலமாக போலீஸை கூப்பிட்றாரு. ஆஃப்டர் ஹி ஹேட் டிஸப்பியர்டு ஃப்ரம் த விண்டோ, அவர் ஹேட் டிஸப்பியர்ட் மறைந்து விட்ட பிறகு, ஃப்ரம் த விண்டோ, விண்டோவிலிருந்து அவர் மறைந்து விட்ட பிறகு, மதர் சடன்லி, மதர் நினைச்சாங்க மேட், அம்மா உடனே செஞ்சாங்க, ஆசிப் டு த்ரோ அனதர் ஷூ, இன்னொரு ஷூவை போடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. நாட் பிகாஸ் தேர் வாஸ் த ஃபர்தர் நீட் இட், ஆனால் அது மறுபடியும் தேவையில்லாமல் போயிடுது. நாட் பிகாஸ் தேர் வாஸ் ஃபர்தர் நீட் ஆஃப் இட், பட் as he later explained, because the thrill of heaving the shoe through the window glass had enormously taken her fancy and prevented her. அப்போ பிகாஸ் காரணம், there was further need of it, மறுபடி தேவைப்படாமல் போயிடுது. பட்டு as she later explained, பின்னாடி இந்த விஷயம்லாம் முடிஞ்ச பிறகு, இந்த கதைலாம் முடிஞ்சிட்ட பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, பிகாஸ் த த்ரில் ஆஃப் ஹீவிங், எனக்கு ஒரு உற்சாகம், ஹீவிங்னா குவிக்கிறது, ஹீவிங் ஷூஸ் த்ரோ எ விண்டோ, விண்டோ வழியாக ஷூவை தள்ளி போடணும், கிளாஸ் அண்ட் எனார்மஸ்லி டேக்கன் ஹர் ஃபேன்சி, அப்படி போட்டால் ஹேடு டேக்கன் எடுத்து, எனார்மஸ்னா சிறப்பாக மகிழ்ச்சி, ஃபேன்சி என்றால் மகிழ்ச்சி, அவங்க வீட்டு எதுக்கு செருப்பை போகிறது இவளுக்கு மகிழ்ச்சி, அந்த பகை உணர்ச்சி இவளுக்கு இருக்குது. ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வீட்டு முன்னாடி செருப்பையாக குவிச்சிடணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு பின்னாடி சொல்கிறான். இப்போ கிடையாது, அது அப்புறம் சொல்கிறான். ஹேர் ஃபேன்சி ஐ ப்ரிவென்டட் ஹர், நான் அவளை தடுத்தேன். த போலீஸ் வேர் ஹேண்ட் ஆன், இப்போ போலீஸ் வேர் இருந்தார்கள், இந்த ஹேண்ட் ஆன்னா உதவிக்கு வந்து விட்டார்கள். வார்த்தையை பாருங்கள், த போலீஸ் வேர் ஹேண்ட் ஆன் அப்படி சொல்ல, ஆன் ஹேண்ட், உடனடியாக உதவிக்கு வந்து விட்டார்கள். இன்னிய கமெண்டபிளி
பாராட்டக்கூடிய அளவில். கமாண்டபிளி மீன்ஸ் அட்மியரபிளி. ஷார்ட் டைம். நம்ம ஊர் கிடையாது, வரவே மாட்டான் சமயத்தில் போகணும், கம்ப்ளைண்ட் பண்ணான், பணம் கொடுத்தா தான் வருவான். அப்போ அந்த ஷார்ட் டைமில் வந்துடுறார். A Ford sedan full of them. A Ford sedan, ஃபோர்டுன்னு ஒரு வண்டி, சேடன்னா வண்டி, ஃபோர்டுன்னா அந்த கம்பெனி பேர், தட் வேன். அந்த ஃபோர்டு சேடன் ஃபுல் ஆஃப் தம், அவங்க ஃபுல்லாக அந்த வேன் ஃபுல்லாக வந்துடுறாங்க. 2 on மோட்டர் சைக்கிள், 2 பேரும் மோட்டர் சைக்கிளில் வராங்க. வேன் வருது, மோட்டர் சைக்கிள் வருது. அண்ட் a பெட்ரோல் வேகன், போலீஸ் வேகன் வித் above 8 in it, அதில் 8 பேர் இருக்காங்க. அண்டு few reporters, சில ரிப்போர்ட்டர்ஸ் அதில் வராங்க, செய்தியாளர்கள். They began banging at, பிகன்னா துவங்கினார்கள், பேங்கிங்னா ஒன்று சேர குறுங்கினார்கள், துவங்கினார்கள். ஃப்ரண்ட் டோர், முன்னாடி கதவுக்கு வந்துட்டாங்க போலீஸ்காரங்க. அவங்க 8 பேர் மறுபடியும் கூட ஹெட் ஆஃப்ல வந்துட்டாங்க. ஃப்ளாஷ் லைட், தட் மீன்ஸ் ஃப்ளாஷ் மீன் டார்ச் லைட். ஃப்ளாஷ் லைட் மீன் அமெரிக்கன் இங்கிலீஷில் கேட்பாங்க, தெரியுதா? ஃப்ளாஷ் லைட் மீன் டார்ச் லைட். ஃப்ளாஷ் லைட் ஷூட், ஷார்ட் ஷூட் அடிக்கிறது. ஷூட்டுன்றது சொல்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது, இந்த இடத்துல அடிக்கிறாங்க. ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் க்ளீம் அப், அப்படியே அப்படி அடித்தா தெரியும், கோடு மாதிரி போகும். அதுதான் ஸ்ட்ரீக்ஸ் என்றால் ஸ்ட்ரைப் லைன். ஆஃப் த க்ளீம் அப் அப்படின்னா அது பிரைட்டாக ஒலிக்கீட்டாக அது வந்தது. டவுன் த வால்ஸ், செவுத்தெல்லாம் அடிக்கிறாங்க. அக்ராஸ் த யார்டு, அந்த முற்றம். யார்டுன்னு எனக்குன்னு ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி யார்டு சொல்லுவோம், பின்னாடி இருக்கிற பகுதியை கார்டன் சொல்லுவோம். அந்த யார்டில் அவங்க அடிக்கிறாங்க. டவுன் த வாக், நடக்கிற இடத்துலையும் நடக்கிறாங்க. பிட்வீன் அவர் ஹவுஸ், எங்கள் வீட்டுக்கும் அந்த போர்டுவெல்ஸ் வீட்டுக்கும் இடையில் அங்கே பண்ணுறாங்க. லைட் அடித்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு சந்து இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஓப்பன் அப் கத்துறாங்க. கிரைடு த ஓர்ஸ் மீன ரஃப்பாக கத்துறது. கதவை திறங்க அப்படின்னு, திறங்க. ஹோர்ஸ் மீன் சத்தம் போட்டு சொல்கிறது, ஹோர்ஸ் வாய்ஸ். வி ஆர் மேன் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ், நாங்கள் தலைமையகத்திலிருந்து வரோம். வி ஆர் மென் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்து வரோம். ஐ வாண்டட் டு கோ டவுன். நாம் யார்? ஐனார், த நேரேட்டர், இந்த கதையை சொல்கிறவர் நம்மால். வாண்டட் டு கோ டவுன், லெட் தம் இன். அவர்களை உள்ளே வர்றதுக்காக நான் போனேன். சின்ஸ் தேர் தேவர், அவர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது, அவர் இருக்கின்ற வரையில் நாங்கள் போனேன். பட்டு மதர் உடன்ட் ஹியர் ஆஃப் இட். மதர் அதை கேட்கவில்லை. அவங்க என்ன பேசுனாங்க காதால் கேட்கல. யூ ஹவன்ட் ஏ ஸ்டிச் ஆன், இது ஒரு புதிய வார்த்தை பயனிட்டு. ஸ்டிச் அப்படின்னா ட்ரெஸ்ஸு. நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வரல, தட் மீன்ஸ் போலீஸ் ட்ரெஸ் போட்டு வரல, ராத்திரியில் தூங்குறோம் அப்படியே எழுந்துச்சு வந்துட்டுக்கிறா. ஷீ பாயிண்டட் அவுட், அவள் சொன்னான், யூ வுட் கேட்ச் யுவர் டெத், நீங்கள் சீக்கிரம் மரணத்தை சந்திக்க வேண்டியது. யூ வுட் கேட்ச், மரணத்தை பிடிக்க வந்திருக்கீங்க நீங்கள் அப்படி சொன்ன. அவங்கள திருட நினச்சிக்கிட்டாங்க. ஐ ஓண்டு த டவல், ஓண்டு டவலை சுற்றிக்கிட்டேன். அரவுண்டு மீ அகைன், என்னை சுற்றி மறுபடியும் டவலை நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டேன். ஏன்னா கீழே வந்துட்டேன், என்ன பண்ணுறது. ஃபைனலி த காப்ஸ் புட் தர் சோல்ஜர்ஸ், அந்த போலீஸ்காரங்க புட் யர் சோல்ஜர்ஸ் டு பிக் ஹெவி ஃப்ரண்ட் டோரில் சோல்ஜரால் போட்டு இடிக்கிறாங்க. இடித்து அவர் பிக் ஹெவி ஃப்ரண்ட் டோர் வித் இட்ஸ் திக்கு, ரொம்ப திக்காக இருக்குது எங்களுடைய டோரு, அதை அடிக்கிறாங்க. பபிள்டு கிளாஸ் அண்டு புரோக்கிட்டின், அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, அதை என்ன பண்ணுறாங்க, பபிள்டு அண்டு புரோக்கிட், அது துண்டாய் உழுந்தது, அதை உடச்சின்னு
அதை உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு உள்ளே வராங்க. இன் புரோக்கின். புரோக்கின்னா திடீர்னு உள்ள நுழையுது. புரோக்கின்னா பிரேசல் வரும். பிரீக்கின் புரோக்கின். பிரேசல் வரும். புரோக்கின் பிரீக்கின். ப்ரெசண்ட்டு பிரீக்கின். சடனாக நுழையிறதுக்கு பேர் பிரீக்கின். இது பிரேசல் வரும். நுழைஞ்சு வராங்க. I could hear the rending of wood, splash of glass on the floor of the hall. நான் என்னால் காதால் கேட்க முடிஞ்சுது. ரெண்டிங் ஆஃப் வுட்டு, பலவையை கிழிச்சிக்கிட்டு அந்த கிளாஸ் உடஞ்சி, ரெண்டிங் ஆஃப் வுட்டு அண்ட் ஸ்பிளாஷ் ஆஃப் கிளாஸ், தூள் தூளாக கிளாஸ் உடஞ்சி, ஆன் த ஃப்ளோர் ஹாலில் அப்படியே அந்த கிளாஸ்லாம் உழுது. Their lights played all over the living room. இங்கே பாருங்க, அருமையான வார்த்தை பாருங்க. The lights played. அங்கங்கே லைட்டு அடித்தாங்க இல்லையா, அந்த லைட்டு போய் விளையாடுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சவுண்டு அங்கே ஒளிச்சம் விளையாடியது. தட் மீன் எங்கே பார்த்தாலும் வெளிச்சம் அடித்தாங்கன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். த லைட்ஸ் பிளைட் ஆல் ஓவர் த லிவிங் ரூம். நாங்கள் வாழற ரூம்லாம் லைட் அடித்தாங்க. ஸ்டாப்டு இன்டு ஹால்வேஸ். அவங்க என்ன செஞ்சாங்க, கீழே திடீர்னு உள்ள ஹால்வேஸில் நுழையிறாங்க. ஷூட் அப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டயர்ஸ். அப்புறம் ஸ்டயருக்கு பக்கம் வேகமாக வராங்க. இதெல்லாம் ஸ்டாப்டுன்னா தாக்குதல் குத்துதல்னு அர்த்தம். நுழையிறத தான் அவங்க சொல்கிறாங்க. ஷார்ட் அப்னா சீக்கிரம் உள்ள நுழையிறத தான் சொல்கிறாங்க. ஷார்ட் அப், பிரேக்கப், நிறையா வார்த்தை வரும். ஸ்டாப்டு இன்டு, ஸ்டாப்டு, இதெல்லாம் சடனாக நுழையிறது. அண்ட் ஃபைனலி அப் பேக், கடைசியாக திரும்ப வராங்க. மேலே எங்கிட்ட வராங்க. நாங்கள் மேலே இருக்கோம். தே காட் மீ ஸ்டாண்டிங் மை டவல். நான் டவலோடு நிற்கணும்னு என்னை பிடிக்கிறாங்க. அட் த டாப் என்னை வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஏ ஹெவி போலீஸ்மேன் பவுண்டட் அப் த ஸ்டெப்ஸ். ஒரு பெரிய போலீஸ்மேன், தட்டியாக இருக்க ஒரு ஆள் வரான். வாரியோ யார்? ஹீ டிமாண்டட். தட் மீன்ஸ் கேட்டான். டிமாண்டட்னா தேவைன்னு அர்த்தம். இந்த இடத்துல கேட்டதா அர்த்தம். தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது டிமாண்டட். கேட்டான். ஐ லிவ் ஹியர். நான் இங்கே வசிக்கிறேன், நான் இங்கே தான் வாழறேன் அப்படின்னு சொல்கிறான். செட் த ஆஃபீஸர் இன்சார்ஜ் அவர் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டட் டு த மதர்கிட்ட சொல்கிறாங்க. நோ சைன் ஆஃப் நோபடி லேடி. இங்கே ஒன்றும் அடையாளமே தெரியலையே. ஏன் அந்த லேடி இங்கே ஒன்றும் அடையாளம் தெரியலையே. ஹீ செட். அப்படி இங்கே வார்த்தையை கவனிங்க. மஸ்டா காட்டவி. மஸ்டா காட்டாவி. நல்லா கவனிங்க. மஸ்டா காட்டவி. மஸ்டா காட்டவி. இங்கே பாருங்கள், மஸ்டா அப்படின்னா மஸ்ட் ஹேவ் காட்டவி. இது இந்த டா அப்படின்ற மஸ்ட் ஹேவ் காட்டவி. புரியுதா? அவங்க கண்டிப்பாக போயிருக்கணும் இந்த இடத்த விட்டு. மஸ்டாக காட்டவை. அடுத்தது வாட். அப்போ வாட் இந்த இடத்துல வாட் வுட் ஹீ லைக், நீ என்ன விரும்புகிற? There were 2 or 3 of them. அவங்க ஏறக்குறைய 2 அல்லது 3 பேர் இருப்பாங்க. மதர் செட். ஊப்பிங் அண்ட் கேரிங் ஆன் ஸ்லம்மிங் டோர்ஸ். ஊப்பிங்னா அவங்க சத்தம் போட்டார்கள். கேரிங் ஆன் ஸ்லாமிங் டோரை டபாரு தட்டினாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். டோரை தட்டுறது யார்? கதவை மூணுது படுறது யார்? அவங்க பிரதர் 2 பேர். ஆனால் அது தெரியல உங்களுக்கு. அவனுக்கு தான் அடித்தான்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. அப்போ ஃபன்னி செட் த கப். போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. கப் மீன்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். ஃபன்னி வேடிக்கையாக இருக்குது, இன்னும் இது கதையாக அப்படின்னு. ஆல் யா விண்டா. இங்கே எல்லா விண்டோஸும் டோரும் வாஸ் லாக்குடு. எல்லாமே மூடி இருக்கு. ஆன் த இன்சைட் டைட், உள் சைடு பக்கமாக டைட்டாக ஆசிய மூடி இருக்கும்போது எப்படி இங்கே யாராக உள்ளே வந்தாங்க?
ஏதாவது திறந்துருந்தால் உள்ளே வருவாங்க அப்படின்ற ஒரு டவுட்டை அவர் கேட்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ராஜா. வெல்கம் டு ராஜா.